எல்லாருக்கும் வணக்கங்க. கொஞ்ச நாளாக நம்ம சேனலில் வீடியோவே சரியாக போடலை. தோட்டத்துக்குள்ளே கொஞ்சம் கூடுதலான வேலைகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. டைம் அதுக்கே சரியாக போயிடுச்சு, வீடியோ போட முடியல. தோட்டத்தில் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இன்றைக்கி வீடியோ வந்துட்டு இப்போ புதுசாக நம்ம சேனல் பார்த்துட்ருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து கமெண்டில் நீங்கள் இந்த பழச்செடிகளெல்லாம் எங்கே வாங்கினீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நானும் ரிப்ளை பண்ணியிருந்தேன். புதுசாக இப்போ சேனல் பார்க்குற நிறைய பேர் இதே கேள்வியை திரும்பவும் கேட்டதால் சரி இதுக்கு தனியாக ஒரு வீடியோ தெளிவாகவே கொடுத்துர்லான்னு நினச்சி தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேங்க. நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு தெரியும், நான் இந்த நாற்றெல்லாம் வாங்கினப்பவே 2-3 வீடியோ வந்து போட்டிருந்தேங்க. அதெல்லாம் வருஷ கணக்குக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். குட்டி நாற்றாக வாங்கி வச்சப்பவே நான் எந்தெந்த நர்சரியில் வாங்கினேன், நாற்றெல்லாம் எப்படி பார்த்து வாங்கலாம், எந்த மாதிரி நடவு பண்ணலான்ட்டு அப்பப்போ வீடியோஸ் எடுத்து போட்டிருந்தேன். இது புதுசாக கேட்டவங்களுக்காக தாங்க. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். அதோடு சேர்த்து இந்த வீடியோவில் இப்போ நம்ம நடவு பண்ணியிருந்த பழமரங்களில் புதுசாக ஒரு சில மரங்களில் பிஞ்சுகள், காய்கள், பூக்கள் எல்லாமே வந்திருக்குங்க. அது என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் யாராவது இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. காய்கறி தோட்டத்தில் வந்துட்டு கொடி காய்கறிகள் போட்டிருந்தது ஓரளவுக்கு வந்துட்டு இருக்குதுங்க. மீதி நிறைய நாற்று விட்டது எல்லாமே எங்களால் கொஞ்சம் பார்க்க முடியாமல் போச்சு. நான் சொன்ன மாதிரி தோட்டத்து வேலைகள் தான். அதை பற்றி தெளிவாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இந்த பழமரங்கள் எல்லாம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறமா உடனடியாக வாங்கி வைக்கலைங்க. ஃபஸ்ட்டு நம்ம எந்த இடத்துல வைக்க போகிறோம், என்னென்ன மரங்கள் அப்படிங்கிறது எல்லாமே யோசிச்சு தான் வச்சேன். நீங்களும் அதே மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த இடத்துல வைக்க போகிறீங்க, அந்த இடத்துல எவ்வளோ மரம் வைக்க முடியும், என்னென்ன மாதிரி மரங்கள் வைக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஐடியா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நாற்று வாங்க போகலாம். நானுமே வருஷ கணக்காக யோசிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல வைக்கலான்னு முடிவு பண்ணி வாங்க போனேங்க. நாற்று வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்சரிஸ் வந்து கொஞ்சம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில நர்சரிஸ் வந்து கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் கேரளாவில் ஒரு நர்சரி பார்த்தேங்க. ராய் கார்டனா ராய் நர்சரியோ ஏதோ ஒரு பேர், ரொம்ப நாள் ஆச்சு மறந்து கூட போச்சு. இந்த பேர் வந்து நீங்கள் கூகுளில் போட்டு கேரளான்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அந்த நர்சரி காட்டும். அவங்களது 2-3 இடத்துல இருக்குங்க. அங்கே வந்து இந்த மாதிரி மாங்காய் மரங்கள் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா நிறைய வச்சுருக்காங்க. இப்போ மாங்காயிலேயே வந்து நமக்கு அல்போன்சா, ஹிமா பசந்து, பங்கனப்பள்ளி, மியாசகி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. ஒன்றுலேயுமே சின்ன செடி, பெரிய செடி அப்படின்னு சைஸும் நிறைய வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு செடி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு 50 செடி அதே இதில் இருக்கும். நமக்கு எந்த செடி பிடிச்சிருக்குதோ அதை வந்து நம்ம நேரில் பார்த்து வாங்கலாம். அதனால் நான் நேரில் பார்த்து வாங்குறதுக்காக அந்த நர்சரி போயிட்டு நேரில் தான் பார்த்து வாங்கிட்டு வந்தேன். அங்கே வந்து உங்களுக்கு பலா, வாட்டர் ஆப்பிள், சப்போட்டா, மாதுளை இந்த மாதிரியான மரங்கள் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பார்த்து வாங்கிக்கலாம். அது போக ஒரு சில ரேர் வெரைட்டிஸுமே அவங்கக்கிட்டே இருந்துச்சுங்க. நீங்களும் கொஞ்சம் கூடுதலான பழச்செடிகள் ஒன்றா வாங்க போகிறீங்க அப்படின்னா நேரில் போய் பார்த்து வாங்குறது நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு 50 மாங்காய் இருக்குது அப்படின்னா, செடிகள் இருக்குன்னா நம்ம அதில் 1-2 பார்த்து நல்லதாக செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுலையுமே நம்ம பார்த்து எடுத்துகிட்டு வர முடியும். நேரில் வாங்குங்க. உங்களுக்கு பக்கத்தில் எந்த நர்சரி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதில் எந்த நர்சரியில் உங்களுக்கு நிறைய செடிகள் வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வாங்கலாம். நீங்கள் இப்போ பொள்ளாச்சி சைடெல்லாம் இருந்தீங்கன்னா நான் சொன்ன இந்த நர்சரியில் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். ஆனால் இங்கே நிறைய ரேர் வெரைட்டிஸ் வேணும் அப்படின்னா அதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி நார்மலான வெரைட்டி இருக்குங்க. அது போக ரேர் வெரைட்டியில் ஒரு சிலது இருக்குது. நான் மில்க் ஃப்ரூட் அந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் அங்கே தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா இன்னொரு நர்சரியும் நான் போய் பார்த்தேங்க. அது பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அங்கே வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண மாதிரி, அதாவது ஒரு செட்டு மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வந்து செடிகள் வச்சுருக்காங்க. அதாவது ஒரு வெரைட்டி எடுத்துட்டிங்கன்னா இப்போ எந்த செடியாக இருந்தாலும் அதில் ஒரு 4-5 பீஸ் அந்த மாதிரி ஒரு சாம்பிள் மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் ரேர் வெரைட்டிஸ் எல்லாமே இருந்துச்சுங்க. ஆனால் ஓப்பனில் வச்சுருக்கக்கூடிய செடிகளுக்கும் இங்கே வச்சுருக்கக்கூடிய செடிகளுக்கும் எனக்கு பார்க்கும்போதே டிஃப்ரெண்ட் நல்லா தெரிஞ்சிச்சு. இந்த செடிகள் வந்து அந்தளவுக்கு நல்லா கிளமானமாகவே இல்லை. அதில் ஒரு சில சின்ன செடிகள் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சுங்க. ஒரு சிலது தான் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படியே இருந்துச்சு. இப்படி இருக்கிற செடிகள் நம்ம வாங்கி வைக்கும்போது ஒரு சிலது நமக்கு நல்லா வரலாங்க. ஆனால் ஒரு சிலது வந்து அந்த கவரெல்லாம் மாற்றாமல் அப்படியே கொஞ்சம் லேட்டாகி அதில் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாங்கி வைக்கும்போது சிலது நல்லா வரும், சிலது வந்து அப்படியே நின்றுட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் சரியாக வராது. நீங்கள் அந்த மாதிரி ஓப்பனில் இருக்கிற நர்சரி, கொஞ்சம் நாற்றுகள் நிறைய இருக்கிற நர்சரியில் பார்த்து நல்லா நாற்றாக வாங்கி வைங்க. அது போக ஆன்லைன்லேயும் கொஞ்சம் செடிகள் வந்து நான் வாங்கியிருந்தேன். அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் எங்கே வாங்கினேன்ட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த செடி வந்து நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் நான் வந்து காட்டியிருப்பேன், சொல்லியிருப்பேன். இது என்ன செடி அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா வீடியோ அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், இது என்ன செடின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம வீட்டு யூஸ்க்கு ஒரு சில செடிகளெல்லாம் நம்ம நாட்டு செடிகள் வைக்கிறோம். அது போக மீதியும் வேறு வைக்க போகிறீங்க அப்படின்னா
அதில் வந்துட்டு ஒரு சில பழமரங்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்ல வெரைட்டியாக பார்த்து வைங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து சாத்துக்குடிங்க. இப்போ நம்ம சப்போட்டா, அதுக்கப்புறம் பெரிய நெல்லிக்காய், வாட்டர் ஆப்பிள் இந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் அந்த சீசனில் வந்து நிறைய காய்கள் காய்க்குங்க. மாங்காய் இதெல்லாமே. அப்படி இருக்கும்போது நீங்கள் நல்ல ரகமாக வச்சுருந்தீங்கன்னா உங்களோட வீட்டு தேவைக்கு பக்கத்துலலாம் கொடுத்தது போக கூடுதலாக கூட வரலாம். அந்த மாதிரி வரும்போது நீங்கள் அதை விற்பனை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சிலர் ஒரு 2 மரம் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருப்பீங்க. அப்படி வைக்கும்போது நமக்கு தேவைக்கு போக நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற ரகமாக நல்லதாக பார்த்து வைக்கும்போது விற்பனையும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈல்டுமே நல்லா வருங்க. இந்த சாத்துக்குடி வந்து பாரி 1 அப்படின்னு சொல்லக்கூடிய வெரைட்டி தாங்க. இதுவுமே விவசாயிகள் வந்து போட்டுட்ருக்கிற ஒரு ரகம்தான். இது இப்போ தாங்க நல்லா பிஞ்சு பிடிச்சிருக்குது. பார்க்குறக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி இன்னும் ஒரு சில செடிகளில், அதாவது இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது என்னென்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்களா என்னென்னு தெரியல, பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பிஸ்தா தாங்க. இந்த மாதிரி பிஸ்தா இதில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல வெரைட்டியாக வாங்கி வைங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் எப்படி காய்க்கும்னு தெரியல. கூடுதலாக இருக்கும்போது நம்ம சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது அதுக்கேற்ற ரகமாக இருந்தால் தான் வந்து வாங்குறவங்க வாங்குவாங்க. சரிங்களா? நான் வந்து இதை வந்து பார்க்காம வச்சுட்டேன். அதனால தான் உங்களுக்கு நான் இவ்வளோ தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கேன். இதுலேயும் கண்டிப்பாக நம்ம நல்ல வெரைட்டியாக பார்த்து தாங்க வச்சுருக்கணும். இந்த பிஸ்தாவில் இப்போ வந்து காய் வந்திருக்குங்க. இதுக்கு முன்னாடி அந்த பூ வந்தது எல்லாமே நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே பார்த்து அப்போவே எடுத்துட்டேன். அந்த பூ வாடி போயிடும் உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு பார்த்த உடனே வீடியோ எடுத்துட்டேங்க. இதுவும் இப்போ வந்து பூ பிஞ்சு காய் எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த காய்க்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒன்று தெரியுது பாருங்களேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தாங்க வருது, ஒரு புல்லட் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா அது கொஞ்சம் பெருசாகுது. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இது அடுத்த நாள் வந்து இனி நாளைக்கு வந்து இது பூ பூத்துருங்க. இது வந்து ஏற்கனவே பூத்த பூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பூ பார்க்கறக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அந்த கீழ் சைடு பாருங்களேன், ஏதோ ஒன்று அழகாக இருந்துச்சு. இந்த பூவே நல்லா டிஃப்ரெண்ட்டாக எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. வாசனையாகவும் இருந்துச்சுங்க. இது ஒரு ஸ்மெல்லும் நல்லா இருந்துச்சு. மேலேயும் வந்து ஒரு பூ பூத்துருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து பிஸ்தா மரமும் நம்மளுக்கு வந்துட்டு பூ பிஞ்செல்லாம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிருச்சுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்மளும் இதை வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கி வச்சுருக்கோங்க. பிஸ்தா அப்படின்னு சொல்லி தாங்க வாங்கி வச்சுருக்கோம். எனக்கு என்ன டவுட்டுன்னா, இது என்னடா இது ஏதோ உலகம் பஞ்சு மாதிரி வந்துட்டுருக்கே அப்படின்னு கூட நான் யோசித்தேன். ஆனால் வேற ஒருத்தவங்க கிட்ட இந்த பூவை காட்டினேன். ஆனால் இது அது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. எதுக்கும் அந்த பிஸ்தா அந்த காயிலிருந்து எப்படி வெளியே வருது என்னங்கிறதெல்லாம் தெரியலங்க. நம்மளே இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வச்சுருக்கோம். இந்த காயெல்லாம் வெளியே வரும்போது தான் இது பிஸ்தாவா என்னங்கிறது கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியும். அப்போ வந்து நான் வீடியோ போடுறேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து கமலா ஆரஞ்சுங்க. இதுவும் இப்போ அப்படியே பிஞ்சுகள் வர ஸ்டார்ட் பண்ணியிருக்குங்க. இப்போ நம்மளுக்கு சாத்துக்குடி, ஆரஞ்சு, அதுக்கப்புறம் பிஸ்தா இதெல்லாம் தான் இப்போ புதுசாக வந்து பிஞ்சுகள் வந்து வந்திருக்குங்க. நீங்கள் இப்போ பார்த்த அந்த பூவு, காய் இது எல்லாத்தையும் வச்சு பிஸ்தா செடி இதுக்கு முன்னாடி யாராவது பார்த்துருந்தீங்கன்னா இது பிஸ்தா செடியா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது சப்போட்டா தாங்க. எனக்கு இந்த ஒன்று மட்டும்தான் வெரைட்டி கொஞ்சம் மாறி வந்துருச்சு. இந்த செடியுமே நான் நேரில் போய் பார்த்து வாங்கினது தாங்க. நேரில் வாங்கின செடிகள் ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் பெரிய செடியாகவே தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் வாங்கும்போதே ஒவ்வொரு செடியும் அந்த அடிப்பகுதி நல்லா கனமாக, அதாவது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணி தான் வாங்கிட்டு வந்து வச்சோம். எல்லாமே நல்லா வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த செடிகளெல்லாம் வைக்கும்போது நல்லா சம்மர் டயத்தில் தான் வச்சோம். இருந்தாலுமே நல்லா வந்திருக்குங்க. இப்போ இந்த சப்போட்டா செடியிலையும் நிறைய காய்கள் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்குதுங்க. என்ன ஒன்று பனானா சப்போட்டா அப்படிங்கிற மாதிரி வாங்கினது இப்போ நார்மல் சப்போட்டாவாக நமக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து குட்டி குட்டியாக வரும் பார்த்தீங்களா, ஸ்ட்ராபெரி கொய்யான்னு நினைக்கிறேங்க. பேர் கரெக்டாக ஞாபகம் வர மாட்டேங்குது. அதுதான் இப்போ நல்லா பூக்கள் வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்குதுங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு டைம் வந்து பூ எடுத்துச்சு, ஆனால் காயாகாமலே விழுந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் பெரிய செடி ஆகிருக்குங்க, பூ வச்சுருக்கு. இதெல்லாமே நான் ஆர்டர் போட்டு வாங்கின செடிகள் தாங்க. நான் ஆன்லைனில் எல்லா செடிகள் வாங்கணும் அப்படின்னாலே ரொம்ப யோசித்தேன். ஏன்னா இது செடி அப்படிங்கிறதுனால நமக்கு டேமேஜ் ஆகாமல் வந்து சேருமா, அதை வந்து கரெக்டாக அனுப்புவாங்களா, இப்படியே யோசிச்சுட்டு இருந்தேங்க. ஒரு நாள் எதர்ச்சியாக யூடியூப் பார்த்துட்ருக்கும்போது கேபிஎஸ் நர்சரி அப்படிங்கிற யூடியூப் சேனல் பார்த்தங்க. அதில் வந்துட்டு அவங்க நிறைய பழச்செடிகள் வந்து விற்பனை பண்ணுறாங்க. ரேர் வெரைட்டிஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட இருந்துச்சு. நிறைய வீடியோஸும் போட்டிருந்தாங்க. அதெல்லாமே பார்த்தேன். அவங்க வந்து உங்களுக்கு பார்சல் அனுப்புறது எல்லாமே வீடியோஸாக எடுத்து போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நானுமே ஃபஸ்ட் டைமாக அவங்கக்கிட்ட சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேங்க. எனக்கு வந்து நான் கேட்டிருந்த செடிகள் எல்லாமே கரெக்டாக வந்து அனுப்பிட்டாங்க. சீக்கிரமாகவே அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் அப்பப்போ வீடியோஸில் போட்டுடுறாங்க. நமக்கு அந்த செடியோட ஹைட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அதில் தெளிவாக பார்த்துக்கலாம். நமக்கு வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது வேண்டாம்னு நினச்சாங்க கூட நம்ம அடுத்த தடவை வாங்கலாம். எல்லா செடியும் அந்த மாதிரி தனித்தனியாக வீடியோவாக போடுறாங்க. ரோஸ் செடியிலிருந்து ஃபுல்லாக எல்லாமே வச்சுருக்காங்க, கரெக்டாக அனுப்புகிறாங்க. இது வந்து இந்த வீடியோவில் வந்து கேட்டவங்களுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து நேரில் போக முடியல, இந்த மாதிரி எங்காவது ஆன்லைனில் வாங்கலாம் அப்படியெல்லாம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா
அங்கே கூட செக் பண்ணி பார்க்கலாம். எல்லா வெரைட்டிஸுமே வச்சுருக்காங்க. இல்லை அப்படின்னா கூட அடுத்தடுத்த தடவை வரும்போது உங்களுக்கு வந்து அவங்க வீடியோவும் போடுவாங்க. இப்போ ஒரு சிலதெல்லாம் விவசாயத்துக்கு ஏற்ற ரகம் அப்படின்னு கூட அவங்க வந்து சொல்லுவாங்க. இப்போ ரேர் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அது எந்த மாதிரி இடத்துல வச்சா நல்லா வரும் அப்படியெல்லாம் கூட தெளிவாக சொல்கிறாங்க. ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோஸில் கேட்டவங்களுக்காக சொல்லியிருக்கேன். அங்கே கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ராகன் ஃப்ரூட் செடியெல்லாம் அந்த க்ளோஸ் பண்ணி வச்ச மாதிரி அளவாக நாற்று வச்சுருந்தாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கே வாங்கினது தான். இந்த மாதிரி ஒரு சிலது அங்கே வாங்குறது நல்லா வருது, அப்புறம் ஒரு சிலதெல்லாம் நமக்கு சரியாக வரல. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது மியாசகி மாங்காய் தாங்க. இந்த மரம் நான் வாங்கும்போது கிட்டத்தட்ட இந்த ஒன்று மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்தேன். நல்லா பார்த்து எடுத்தேன். 1500 கிட்ட வந்துச்சுங்க. எனக்கு வாங்கும்போதே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த ஒரு செடிக்கு நம்ம இவ்வளோ கொடுத்து வாங்கி அது வரல அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடுன்னு பயமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த செடியெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி கொண்டு வந்து வச்சேன். நல்லாவே வந்திருக்குங்க. இந்த தடவை இதிலிருந்து ஒரு 4 பழத்துக்கிட்ட நம்ம அறுவடையுமே பண்ணியிருப்போம். நம்ம வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன். நீங்கள் இந்த மாதிரி பழச்செடிகள் கொஞ்சம் கூடுதலாக ஒன்றா வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல நர்சரியாக பார்த்து வாங்குங்க. இது வந்து மில்க் ஃப்ரூட் மரம் தாங்க. நல்லா வளர்ந்துருக்கு. இன்னும் பூக்காய் எதுவும் வரல. நீங்கள் எங்கே நாற்றுக்கள் வாங்கினீங்க அப்படின்னாலுமே கொஞ்சம் வாங்குற நாற்றெல்லாம் ஒரு 10 நாள் கிட்ட அப்படியே ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கு தண்ணி மட்டும் கொடுங்க. நல்லா ரெஸ்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறமா குழி எடுத்துகிட்டு அந்த குழியெல்லாம் நல்லா ஆற போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த நாற்றெல்லாம் கரெக்டாக நடவு பண்ணுங்கள். நடவு பண்ணதுக்கப்புறமாவும் ரொம்ப தண்ணி வந்து தினசரி விடுறவங்களுக்கு கூட விடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் விடாதீங்க. தண்ணி வந்து அளவாக ஈரங்காய விட்டாலே போதுங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சரியாக வராது. ஒரு சிலர் கமெண்டில் கூட இந்த பழமரங்களுக்கு நீங்கள் என்ன உரம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் இதெல்லாம் வாங்கி நடவு பண்ணும்போதே நல்ல வெயிலுங்க. அதனால் ஒரு 2-3 மாதமெல்லாம் நான் இதுக்கு எதுவுமே கொடுக்கல. வெறும் தண்ணி மட்டும்தாங்க அப்பப்போ வந்து விட்டுட்டே இருந்தோம். வேறு எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறமா இங்கே காய் செடிகளெல்லாம் நடவு பண்ணிகிட்டு இருந்ததால் அதுக்கு வந்து புண்ணாக்கு கரைசல் ரெடி பண்ணும்போது இதெல்லாமே சின்ன செடிகளாக இருந்தது. அப்போ வந்து இதுக்கு இடையில வந்து புண்ணாக்கு கரைசல் மட்டும் கொஞ்சம் கொடுத்தங்க. அதாவது ஒவ்வொரு டைமும் கொடுக்க மாட்டோம். ஒரு தடவை விட்டு ஒரு தடவை அந்த மாதிரி இதுக்கு தனியாக ஒரு டைம் வந்து கொடுக்கறது அப்படி தான் கொடுத்துட்ருந்தேன். இப்போல்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாகவே வளர்ந்துருச்சு. இப்போ நானே ஆட்டாம்புழக்க தாங்க தேடிட்டுருக்கிறேன். பக்கத்தில் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் வாங்கணும். ஆட்டாம்புழக்க அதுக்கப்புறம் மாட்டுச்சாணம் இதெல்லாமே நம்ம நல்லா மக்க வச்சு இந்த மரங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலாங்க. இப்போ நம்ம கொள்ளு அந்த மாதிரி இருக்கிறத கூட இந்த பழமரங்கள் இருக்குது பார்த்திங்களா, இதோட ரவுண்டை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு அதுலேயே நம்ம அதெல்லாத்தையும் போட்டு விட்டு தண்ணி விட்டோம் அப்படின்னா ஒரு 45 நாள் அந்த மாதிரி ஆகும்போது அதுவும் கொஞ்சம் நல்லா வளர்ந்துடும். அதுக்கப்புறமா அதெல்லாம் பிடுங்கி இந்த குழியிலேயே போட்டு கொஞ்சம் நம்ம மண்ணை போட்டு விட்டு தண்ணி விட்டோம் அப்படின்னா அதுவும் வந்து இதுக்கு உரமாயிக்கும். இயற்கையில் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறது தாங்க நம்ம ஏதாவது கொடுக்க முடியும். வீட்டுக்கிட்ட நம்ம அளவாக 1-2 மரங்கள் வச்சுருக்கோம். இல்லை இந்த மாதிரி வைக்கும்போதும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா ஒரு சில மரங்களெல்லாம் அந்த சீசனில் பழங்கள் வரக்கூடியதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே நல்லா வருங்க. நீங்கள் தண்ணி விட்டுட்டு இருந்தாலே போதும். நம்ம காய் செடிகளுக்கு மாதிரி அடிக்கடி இதுக்கு வந்து உரம் கொடுக்கணும் அப்படின்ட்டு இல்லைங்க. மரங்களுக்கு நீங்கள் வந்து உரங்கள் கொடுக்கணுங்கும்போது இதிலிருந்து ஏதாவது ஒன்று வந்து கொடுங்க. நீங்கள் ஆன்லைனில் செடிகள் வாங்கும்போது ரொம்ப ஹைட் அதிகமாக இருக்கிற மாதிரி செடிகள் ஆர்டர் பண்ணிங்கன்னா பார்சல் சர்வீஸ்லேருந்து வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு நீங்கள் சும்மா ஒரு 7-8 செடி 10 செடி வாங்குறீங்கன்னா நம்ம கார்லேயே வச்சு கொண்டு வரலான்னு தான் யோசிப்போம். ஹைட் அதிகமாக இருக்கும்போது நிற்க வைக்க முடியாது. படுக்க வைக்கும் போதும் உங்களுக்கு சில சமயம் மறுபடியும் திரும்ப எடுக்கும்போது அது ஒன்றுக்கு சிக்கி ஏதாவது கிளைகள் ஒடியலாம், மண்ணுப்பிடி விட்டு வரலாம். அதனால் அளவான ஹைட்டில் இருக்கிற மாதிரி அது மட்டும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த இடத்துல கோரை பாருங்களேன் எப்படி வந்திருக்குன்ட்டு. இந்த இடத்துல காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, முட்டைக்கோஸ் அப்படின்னு விதவிதமாக விதைகளை போட்டு நல்லா முளைச்சி வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா இந்த சைடு எங்களாலையும் வர முடியல. கோரை ஒரு பக்கம் பூச்சி ஒரு பக்கம்னு அதை முடிச்சே கட்டிருச்சுங்க. கொடி காய்கறிகள் மட்டும் கொஞ்சம் அப்படியே வந்துட்டுருக்கு. ஒரு டைம் அதில் கோரை பிடுங்கியும் ஆச்சு, மறுபடியும் வந்திருக்கு பாருங்களேன். அந்த நாற்று போட்டதெல்லாம் ஃபுல்லாக காலி பண்ணிடுச்சுங்க. தோட்டத்துக்குள்ளே வேலைகள் இருந்துகிட்டே இருந்ததால் இந்த இடத்துல வர்றதுங்க கிடைக்கிற கேப்பில் தண்ணி மட்டும் செடிகளுக்கு விட்டுட்டு ஓடிடுவோம். இப்போ நீங்கள் அந்த சைடு பார்த்தீங்க இல்லையா, அதுவும் பழமரங்கள் தாங்க. அந்த மாதிரி இன்னும் ஒரு சில பழமரங்கள் அங்கங்கே கொஞ்சம் வெளி சைடும் வச்சுருக்கோங்க. அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் காட்டல. ஏன்னா இன்றைக்கி ஒரு சில கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருந்தோம். அதனால் இங்கிருந்த பழமரங்கள் மட்டும் அப்படியே காட்டியிருக்கேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.